மிகவும் பிரியமானவர்களே, ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிற்பாடு இணையாக ஒரு பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலையிலே நாம் மீண்டும் இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு கடவுள் தந்த மட்டற்ற திறமைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து வருகின்ற காலங்களிலே நாம் இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்ளவும் திருச்சபையின் ஊழியர்களை சிறப்பாக செய்யவும் ஆண்டவர் கிருபைக்கு தருவார், உதவி செய்வார் என்று நாம் நம்புவோம். நாம் இணைந்து செயல்படுவோம். இறையரசை கட்டுவதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட திருமலை பகுதி ஒருவர் படிக்கலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஒரு பெரிய ஒரு மன்னன் ஒருவன் ஒரு சிற்றரசன் ஒருவரை சிறை கைதியாக, பிணைய கைதியாக பிடித்து அவருடைய அரண்மனையிலே அவன் வைத்து விசாரித்துக் கொண்டிருக்கிறான். எப்படி என்றால், இந்த சிற்றரசன் பேரரசனுக்கு, அந்த மன்னனுக்கு அவன் பல துன்பங்களை போர் செய்வதன் மூலமாகவும் பல காரியங்களின் மூலமாகவும் இந்த பேரரசனுக்கு இந்த சிற்றரசன் பல இடையூறுகளை ஒவ்வொரு நாளும் கொடுத்துக் கொண்டிருந்தான். பல நாட்கள் சகித்துக் கொண்டிருந்த இந்த பேரரசன் பொறுக்க முடியாத கட்டத்தில் அவர் போர் செய்து இந்த சிற்றரசனை பிணைய கைதியாக பிடித்து அரண்மனையிலே, அரசவையிலே நிறுத்தி விசாரித்துக் கொண்டிருக்கின்றான். விசாரணையின் விளைவிலே அவருக்கு தண்டனை தீர்ப்பு எழுதப்படுகிறது. என்னவென்றால், உனக்கு நான் மரண தண்டனை தருகிறேன் என்று சொல்லி இந்த பேரரசனுடைய தண்டனையை கேட்ட இந்த சிற்றரசன் கண்ணீரோடு அவன் வேண்டுதல் செய்கின்றான். அந்த மன்னனை பார்த்து, மன்னவனே, இனி உங்களுக்கு நான் எந்த தீங்கும் செய்ய மாட்டேன், எந்த இடையூறையும் உங்களுக்கு நான் தரமாட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், எனக்கு நீங்கள் உயிர் பிச்சை தாருங்கள், நான் எங்காவது சென்று மன்னனாக அல்ல, ஒரு சாதாரண குடிமகனாக நான் ஒழித்து வாழ்ந்து கொண்டு வருகிறேன், ஆகவே எனக்கு உயிர் பிச்சை தாருங்கள் என்று சொல்லி அந்த சிற்றரசன் பேரரசனிடம் மண்டியிட்டு இருந்தாராம். இவருடைய கண்ணீரை பார்த்த அந்த பேரரசன் கடைசியாக மனம் இறங்கி சொல்லுகின்றான், உனக்கு நான் ஒரு போட்டி ஒன்று வைக்கிறேன். அந்த போட்டியிலே நீ வெற்றி பெற்றால் உன்னுடைய உயிர் தப்பித்துக் கொள்ளும், இல்லை என்று சொன்னால் நீ மரணத்திற்கு பாத்திரவான் என்று சொல்லி, இதை கேட்டவுடன் அந்த சிற்றரசனுக்கு மிகுந்த சந்தோஷம். சரி மன்னா, அந்த போட்டி என்ன என்று சொல்லுங்கள். இப்பொழுது பேரரசன் சொல்லிவிட்டார் போட்டியை குறித்து. சிற்றரசனுடைய கையிலே மிகப்பெரிய வாயல் என்ற ஒரு பாத்திரம் ஒன்று கொடுக்கப்பட்டது. பாத்திரம் முழுவதையும் தண்ணீரினால் நிரப்பப்பட்டது. அந்த அரண்மனையின் மைதானத்திலே இந்த மன்னன் கொண்டு விடப்படுகின்றான். அவனுக்கு ஒரு இலக்கு நிச்சயிக்கப்படுகின்றது. நீ நிற்கிறாயே இந்த இடத்திலிருந்து அரண்மனையின் மைதானமாகிய மறு கரை வரையிலும் உன்னுடைய கரத்தில் தரப்பட்டிருக்கின்ற அந்த வாயல் என்ற தண்ணீர் நிரம்பிய பாத்திரத்தை நீ கையிலே வைத்துக் கொண்டு நடந்து அங்கு செல்ல வேண்டும். வழியிலே ஒரு சொட்டு தண்ணீர் கீழே விழுந்தாலும் மறுகணம் உன்னுடைய தலையும் கீழே விழும். ஏனென்றால் என்னுடைய சேவகர்கள் உன்னுடைய இரு பக்கத்திலும் கைகளிலே வாள்களை ஏந்தி வருவார்கள். நீ வழிநடுக செல்லுகின்ற தருணத்திலே உன்னை பரிகசிப்பதற்கு ஆள் இருப்பார்கள், உன்னை கேலி செய்வதற்கு பலர் இருப்பார்கள். ஆனால் அதை பற்றியெல்லாம்
எல்லாம் எனக்கு தெரியாது. உன்னுடைய கரத்தில் இருக்கின்ற பாத்திரத்திலிருந்து எப்பொழுது ஒரு சொட்டு தண்ணீர் கீழே விழுகிறதோ அப்பொழுது உன்னுடைய உயிரும் பறி போகும், போட்டிக்கு சம்மதமா என்று கேட்கின்றார். இவனும் சரி என்று சொல்லி போட்டிக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டு போட்டியிலே பங்கு பெறுகின்றார். கையிலே தண்ணீரோடு நடந்து செல்லுகின்றார். அந்த மைதானத்தின் இரு பக்கத்திலும் இவனை பரிகாசம் செய்வதற்கு ஏராளம் அவர்கள். எங்களுடைய நாட்டிலே போர் செய்ய வந்தவன் இவன்தான், இவனுடைய தலை எப்பொழுது கீழே விடும், இவனை தலையை கொய்யலாம் என்று சொல்லி கையிலே ஆள்களை ஏந்திய சேவர்கள் இன்னொரு பக்கம். இப்படி பலவிதமான நெருக்கங்கள் மத்தியிலே இவன் அந்த போட்டியிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறான். நடந்து சென்று கொண்டே இருக்கிறான். பல வார்த்தைகளை சொன்னாலும் இவருடைய ஒரே எண்ணம் அந்த மைதானத்தின் மறுபக்கத்தில் செல்ல வேண்டும். தண்ணீர் சிந்தக்கூடாது. தண்ணீர் சிந்தினால் என்னுடைய உயிர் போவது நிச்சயம். ஆகவே யார் எதை சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, பிரச்சனை இல்லை. என்னுடைய ஒரே இலக்கு என்னவென்றால் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொண்டு என்னுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவனுடைய சிந்தனையை சிதறடிக்காமல் அவன் மெதுவாக நடந்து மறுமுறையிலே சென்றான். தன்னுடைய உயிரை அவன் பெற்றுக் கொண்டான். ஒருவேளை கதையாக இருந்தாலும் கூட நாம் படிக்க கேட்ட இந்த வசனத்தின் அடிப்படையிலே அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வார்த்தை இது நம் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை என்னவென்றால், நாம் இந்த உலகிலே வாழ்கின்ற வாழ்வின் நோக்கம் என்னவென்றால் பரம அழைப்பின் பந்தய பொருள் என்கின்ற ஒரு இலக்கு நமக்கு முன்பாக இருக்கின்றது. எப்படி அந்த மன்னனுக்கு உயிர் என்கின்ற இலக்கு அவனுக்கு முன்பாக இருந்து அவன் மிக சிறப்பாக கவனமாக அவன் நடந்து சென்று அவன் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டாரோ, அதுபோல நாம் எல்லாருக்கும் கடவுளுடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு ஒன்று இந்த உலகிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன இலக்கு என்று நாம் அறிந்திருக்கின்றோம். பரம அழைப்பின் பந்தய பொருளாகிய இறை அரசை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்காக இருக்கின்றது. அந்த இலக்கை பெற்றுக்கொள்ள நாம் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஓட கடவுள் நம்மை அழைக்கின்றவர்களாக இருக்கின்றார். ஆனால் பல வேளைகளிலே இன்றைய கிறிஸ்தவம் அல்லது நாம் இந்த இலக்கை மறந்து நாம் எதற்காக இந்த உலகிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்கின்ற இலக்கை மறந்து நாம் வழிதவறி பயணிக்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோம். உலகின் வாழ்வுக்காகவும் உலகின் காரியங்களுக்காகவும் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து நாம் உருவாக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. நம்முடைய நோக்கம் மிக மிக முக்கியமானது. ஒரு வசனம் சொல்லுகின்றது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். நாம் எல்லாருக்கும் ஒரு நிச்சயம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் அந்த இலக்காகிய இறை அரசை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிச்சயம் உண்டு. பல வேளைகளில் நாம் நிச்சயமற்றவர்களாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த இலக்கை பெற்றுக்கொள்ள நாம் எப்படி ஓட வேண்டும்? நாம் படிக்க கேட்ட திருமறை வசனங்களை மையமாக வைத்து ஓரிரு காரியங்களை சொல்லி விரைவுபடுத்த நான் ஆசைப்படுகின்றேன். பரம அழைப்பின் முந்தைய பொருளாகிய இலக்கினை நாம் எல்லாரும் சுதந்திரிக்க நம்முடைய வாழ்க்கை என்கின்ற ஓட்டம் எப்படி ஓட வேண்டும், எப்படி ஆள வேண்டும்? முதலாவதாக திரும்பி பார்க்காமல் ஓட வேண்டும். திரும்பி பார்க்காமல் ஓட வேண்டும். நாம் முதலாவது திருமறை பகுதியாக படிக்க கேட்ட ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அங்கே லோத்துவை தேவதூதன் அவருடைய கரங்களை பிடித்து சொல்லுகின்ற வார்த்தை, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ,
திரும்பி பார்க்காத ஒரு ஓட்டம் தேவை. ஒரு அறிஞர் ஒருவர் சொல்லுகின்றார், முன்பு தெரிவதை பார், உன்னுடைய வாழ்க்கையில் நீ திரும்பி பார்க்காதே என்று சொல்லி. ஆக திரும்பி பார்த்தல் என்பது பல வேளைகளில் நம்முடைய வாழ்வின் நிச்சயத்தை திசை திருப்புகின்றதாக அமைகின்றது. ஆகவே வாழ்க்கை என்கின்ற ஓட்டத்தில் திரும்பி பார்க்காத ஒரு ஓட்டம் நமக்கு தேவை. இங்கே ஆதியாகமம் பகுதியிலே படிக்க கேட்ட நிகழ்வினை நாம் அறிந்திருக்கின்றோம். லோத்து என்கின்ற ஒரு அழகான ஒரு குடும்பம், கடவுளை அறிந்த குடும்பம். திடீரென்று ஒரு நாள் தேவதூதன் இந்த லோத்துவனுடைய குடும்பத்தை பார்த்து சொல்லுகின்றார், நான் இந்த சோதோம் குமோரா பட்டணத்தை அழிக்கப் போகின்றேன். ஆகவே நீங்கள் இதுவரையிலும் வாழ்ந்த இந்த இடத்தை விட்டு நான் காண்பிக்கின்ற தேசத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். அப்பொழுது சற்று கஷ்டமாக இருக்கிறது அவர்களுக்கு. சற்று அல்ல, நமக்கென்றாலும் மிகப்பெரிய கஷ்டம். நம்முடைய சொந்த வீடு, விளைநிலங்கள், இவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு திடீரென்று ஒரு நாள் நீ வேறு ஒரு உலகத்திற்கு போய் என்று சொன்னால் நம்மால் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போலதான் இந்த லோத்துவனுடைய குடும்பமும். ஒரு வழியாக தேவதூதன் லோத்துவனுடைய கரத்தை பிடித்து இழுத்து அந்த சோதோம் குமாரனுடைய எல்லையை தாண்டி வெளியே விடுகின்றார். உனக்கு ஜீவன் வேண்டும் என்றால் நீ திரும்பி பார்க்காமல் ஓடிப்போ என்று சொல்லுகின்றார். லோத்து மனைவி பிள்ளைகளோடு செல்லுகின்றார். அந்த நேரத்திலே என்ன நடைபெறுகிறது? 26வது வசனம் சொல்லுகின்றது. ஆதியாகமம் 19:26 லோத்துவும் சென்று விட்டான், அவனுடைய பிள்ளைகளும் சென்று விட்டார்கள். அவனுடைய மனைவியை பாருங்கள். அவளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, நீ திரும்பி பார்க்காமல் ஓட வேண்டும். இவள் அந்த இடத்திலே நின்று திரும்பி பார்த்து பெருமூச்சு விடுகின்றாள். பல பெருமூச்சு நாம் விடுவோம் அல்லவா? எப்படி என்று சொல்லி கேட்பது போல, நான் வாழ்ந்த இடம், இந்த பூமி, இல்லம், விளைநிலங்கள், இவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் எப்படி போவேன் என்று சொல்லி அவள் திரும்பி பார்த்து உலக ஆசையினை தன்னை நினைத்துக் கொள்ளுகின்றாள். என்ன நடைபெறுகிறது? உப்பு தூணாக மாறி அவள் ஒரு சாபத்தை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி அந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். திரும்பி பார்க்காமல் ஓட வேண்டும். பரம அழைப்பின் பந்தய பொருளாகிய நெக்கினை நாம் வருவதற்கு திரும்பி பார்க்காமல் ஓட வேண்டும். ஒரு வசனம் நற்செய்தி பகுதியிலே நாம் படிக்க கேட்டது போல, லூக்கா நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 62வது வசனத்திலே, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உடையவன் அல்ல. பாருங்கள், கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உடையவன் அல்ல. இங்கே நம்முடைய வாழ்க்கையிலே பல வேளைகளில் நாம் வெற்றிக்காக மட்டுமே நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். திடீரென்று ஒரு தோல்வி வந்துவிட்டால் துவண்டு போய் திரும்பி பார்த்து நாம் இறைவனிலே உள்ள பற்றுறுதியை மறந்து சோர்ந்து போகின்றோம். அவர்களுக்கு தான் இந்த வசனம் சொல்லுகின்றது, கலப்பையில் கை வைத்துவிட்டு பின்னிட்டு பார்க்கிற ஒருவனுக்கும் இறையரசு சொந்தமல்ல என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, இன்னொரு வசனம் உண்டு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுங்கள். நம்முடைய உலக வாழ்க்கையிலே திரும்பி பார்க்காமல் நாம் ஓட நாம் இந்த காலை பகுதியிலே அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, பரம அழைப்பின் வெற்றினை நாம் பெற வேண்டும் என்றால் வசனம் சொல்லுகின்றது, திகைத்து நிற்காமல் ஓட வேண்டும். திகைத்து நிற்காமல் ஓட வேண்டும். முதலாவது சிந்தித்தோம், திரும்பி பார்க்காமல் ஓட வேண்டும். இரண்டாவதாக, திகைத்து நிற்காமல் ஓட வேண்டும். அதே ஆதியாகமம் 19வது அதிகாரம் 18வது வசனத்திலே ஒரு படிக்கலாம். ஆதியாகமம் 19:18 போதும். அங்கே லோத்துவனுடைய கரத்தை பிடித்து
சொல்வதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், நீ ஓடிப்போ என்று சொல்லுகின்றார். அந்த வேளையிலே இந்த லோத்து கடவுளுக்கு அவன் எதிர்த்து பேசுகின்றான், திகைப்போடு அவன் சொல்லுகின்றான், அப்படியல்ல ஆண்டவரே, கடவுள் ஒரு சித்தம் வைத்து ஒரு காரியத்தை சொல்லிவிட்டார். ஆனால் இந்த லோத்துவோ கடவுளுடைய வார்த்தையை அவன் கேள்வி கேட்கின்றவனாக இருக்கிறான். ஒரு திகைப்போடு கேள்வி கேட்கின்றான். அப்படி என்ன ஆண்டவரே, கடவுள் சொல்லிவிட்டார், இந்த சமபூமியில் எங்கும் இல்லாதே. வாழ்க்கையிலே நமக்கு போராட்டங்கள், கவலை, கண்ணீர்கள், கஷ்டங்கள், துக்கங்கள், துயரங்கள் கடந்து வருகின்ற பொழுது பல வேளைகளிலே நாம் திகைப்போடு நாம் மலைத்து நிற்பது அது நமக்கு ஒரு அனுபவமாக இருக்கின்றது. ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு என்ன சொல்கிறது என்று சொன்னால், எவைகள் வந்தாலும் திகைப்பு அல்லது மலைப்பு என்பது நம்முடைய வாழ்வில் தேவையற்றது என்று திருவார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. திகைத்து நிற்கின்ற பொழுது இறையரசு மறுக்கப்படுகிறது என்று திருமறையிலே நாம் பார்க்க முடிகின்றது. பல வேளைகளில் நாம் சொல்லுவதுண்டு, வருகின்ற கடினங்களை உணர்ந்து இனி என்ன வாழ்வு என்று சொல்லி நாம் திகைத்து நிற்கின்ற அனுபவங்கள் உண்டு. வசனம் சொல்லுகின்றது, திகைத்து நிற்காமல் ஓட வேண்டும். ஏசாயா 45:2 சொல்லுகின்ற பொழுது, கடினங்கள் வருகின்ற பொழுது ஏன் திகைத்து நிற்காமல் ஓட வேண்டும்? ஏனென்றால் கடவுளுடைய வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஏனென்றால் நம்முடைய வாழ்வில் நம்முடைய ஓட்டத்திற்கு முன்பாக கடவுளுடைய பிரசன்னம் சென்று கொண்டிருக்கிறது. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செல்கின்ற பொழுது நமக்கு இருக்கின்ற கோணலான பாதைகள் எல்லாம் செவ்வையாக்கப்படுகின்றது. கடவுள் நடத்துவார் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் திகைப்பு என்பது இல்லை என்று சொல்ல முடியும். கடவுள் இல்லை என்றால் இந்த லோத்துவை போல திகைப்பு நம்முடைய வாழ்க்கையில் அது குறுக்கிடுகின்றதாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, பரமழைப்பின் பந்தய பொருளை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் வாழ்கின்ற இந்த உலக வாழ்க்கையிலே திகைப்புகளையும் நாம் மாற்றி வைத்துவிட்டு உலக வாழ்க்கையில் திரும்பி பார்க்காமல் ஓடுகின்ற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நம்மில் எதிர்நோக்குகின்றவராக இருக்கின்றார். நிறைவாக திசை திரும்பாமல் ஓட வேண்டும். திசை திரும்பாமல் ஓட வேண்டும். முதலாவது சிந்தித்தோம், திரும்பி பார்க்காமல் ஓட வேண்டும், திகைத்து நிற்காமல் ஓட வேண்டும், நிறைவாக திசை திரும்பாமல் ஓட வேண்டும். யோசுவா 1வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகின்றது. யோசுவா 1:7, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. நாம் வாழ்கின்ற இந்த உலகிலே கிறிஸ்தவ வாழ்வு என்கின்ற அனுபவத்திலே வலது பக்கமும் இடது பக்கமும் நாம் திசை திரும்பாமல் நேராக செல்லுகின்ற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நம்மிலே விரும்புகின்றவராக இருக்கின்றார். எப்படி ஓட்ட பந்தயத்திலே பரிசை பெறுவதற்கு அந்த வீரன் தனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கின்ற பாதையிலே அவர் பயணிக்கிறானோ, ஒருவேளை பாதை மாறி அவன் ஓடினான் என்று சொன்னால் அவன் அந்த போட்டியிலிருந்து அகற்றப்படுகின்றான். அதுபோலவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு ஒரு ஓட்டப்பந்தயம் என்றே நாம் சொல்ல முடியும். நாம் வாழ்கின்ற வாழ்வு என்கின்ற இந்த ஓட்டப்பந்தயத்தில் நாம் திசை திரும்பாமல் ஓட வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த நான் முதலாவது சொன்ன இந்த கதையிலே அந்த சிற்றரசன் அவன் சென்று கொண்டிருந்த பொழுது எத்தனையோ பேர் அவனுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக அவனை வேடிக்கையாகவும் கடின சொற்களையும் பழி சொற்களையும் சொன்னார்கள். ஆனால் அவன் எதை குறித்தும் கவலை கொள்ளாமல் திசை அவனுடைய நெக்கு ஒன்றை மட்டுமே வைத்து பயணித்தார். அதுபோல
அதுபோலவே நம்முடைய வாழ்க்கையிலும் பல வேளைகளிலே நாம் தடுமாறுகின்ற அனுபவங்கள் நமக்கு வரும். நாம் பாதை மாறி பயணம் செய்கின்ற அனுபவங்கள் நமக்கு வரும். திசை மாறி செல்வதற்குரிய வாய்ப்புகள் நமக்கு வரும். அந்த நேரங்களிலே அவைகளை நாம் விட்டுவிட்டு திசை திரும்பாமல் நமக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கின்ற பாதையில் நாம் ஓட நாம் இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். பாதை மாறி திசை திரும்பி வாழ்ந்த அநேக நபர்களை திருமறையிலே நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளால் தெரிவு செய்யப்பட்டவன், இஸ்ரவேலிலே நியாயம் விசாரிப்பதற்காக எடுக்கப்பட்டவன். அவருடைய சரீரத்திலே மிகப்பெரிய பலம் காணப்பட்டது. அவனை எதிர்த்து வருபவர்களை எல்லாம் இவன் எளிதாக கொன்று குவித்து விடுகின்றான். பெலிஸ்தியர்களை எல்லாம் அவர்கள் பல முயற்சி செய்கின்றார்கள், இவனுக்கு எங்கிருந்து இந்த பலம் வருகிறது என்று சொல்லி. கடைசியாக இவன் விழுந்து விடுகின்றான். அவனுடைய ஓட்டம் திசை திரும்புகின்றது. யாரிடத்தில் செல்லக்கூடாதோ அங்கே சென்று அவருடைய மடியில் படுத்து அவருடைய சரீரத்திலே பலம் எங்கிருந்து வருகிறது என்கின்ற ரகசியத்தை உடைத்து விட்டான். இப்பொழுது சிறை சேதம், அதாவது தலையிலே முடிகள் அகற்றப்பட்டு கொலை செய்யப்படுவதற்கு அவன் அந்த அரண்மனை மண்டபத்திலே கண்கள் குருடாக்கப்பட்டு சங்கிலிகளால் கட்டப்பட்டு வேடிக்கை பொருளாக நின்று கொண்டிருக்கிறான். பாருங்கள், மிகப்பெரிய பலசாலி, நியாயம் செய்கின்றவன், தீர்க்கதரிசி, பல வல்லமை படைத்தவன், பராக்கிரமசாலி. ஆனால் அவனுடைய ஓட்டம் ஒரு கட்டத்தில் திசை திரும்பியதாக, வலது இடப்புறம் சாய்ந்ததாக அமைந்தபடியினாலே உன்னதமான பலசாலியாக நின்றவன் இப்பொழுது வேடிக்கை பொருளாக அவன் நின்று கொண்டிருக்கிறான். சங்கிலிகளால் கட்டப்பட்டு கண்கள் குருடாக்கப்பட்டு பலர் எள்ளி நகையாடி கொண்டிருக்கின்றார்கள் அவனுடைய வாழ்க்கையை பார்த்து. காரணம், அவனுடைய வாழ்வு திசை திரும்பியதாக அமைந்தது. அன்புக்குரியவர்களே, இது ஒரு நிகழ்வு. இது போல அல்லாமல் அநேக காரியங்களிலே கடவுளை அறிந்தவர்கள் அல்லது நாம் அநேக உலக காரியங்களை நோக்கி நாம் திசை திரும்பியவர்களாக வாழ்கின்றோம். படிக்கின்ற, பணி செய்கின்ற, வாழ்கின்ற இடங்களிலே, சமூகத்திலே இந்த நிலையில் நாம் வாழ்கின்ற பொழுது அந்த இலக்கு தவறுகின்றதாக இருக்கிறது. நாம் எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருக்கின்ற பரம அழைப்பின் பந்தய பொருளாகிய இலக்கு, இந்த பரிசு பொருள் நமக்கு மறுக்கப்படுகின்றதாக இருக்கின்றது. ஒருவேளை திசை திரும்பி வாழ்ந்து ஒரு நல்ல வாழ்வினை ஒருவேளை ஒரு குறுகிய காலம் அனுபவிக்கலாம். ஆனால் அதனுடைய முடிவு அழிவாக இருக்கின்றது. ஆகவே நாம் இறைவனுடைய பிள்ளைகள், கடவுள் நம்மை தெரிவு செய்திருக்கின்றார். நம்முடைய வாழ்வின் இலக்கு என்பது இந்த உலகத்திற்குரிய ஒரு ஓட்டம் மட்டும் அல்ல. உலக சார்ந்த ஒரு பொருளை, ஒரு பணியை, ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதையும் தாண்டி மறுமையிலே நமக்காக ஒரு அந்த ஓட்டத்தின் நிறைவிலே ஒரு பரிசு பொருள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரிசு பொருளை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி ஓட வேண்டும்? திருமறையிலே அநேக காரியங்களை சிந்தித்தோம். திரும்பி பார்க்காமல் ஓட வேண்டும், திகைத்து நிற்காமல் ஓட வேண்டும், திசை திரும்பாமல் நாம் ஓட வேண்டும். அப்படி நாம் ஓடுகின்ற பொழுது அல்லது வாழ்கின்ற பொழுது முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டேன், சேனை வீரர்கள் நாம் என்று பழைய கீர்த்தனை பாடல்கள் உண்டு. பிரிய இயேசுவின் சேனை வீரர்கள் நாம் முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டேன். அதுபோல கிறிஸ்துவுக்காக முன் வைத்த காலை பின் வைக்காமல், திசை திரும்பாமல், திகைத்து நிற்காமல், திரும்பி பார்க்காமல் அந்த பரிசு பொருளாகிய அந்த இலக்கை நோக்கி நாம் கூட நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்படி நாம் வாழ்கின்ற போது மறுமைக்குரிய ஆசீர்வாதம்
ஆசீர்வாதம் மட்டுமல்ல, இவ்வுலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நிறைவாக நம்முடைய வாழ்விலே தந்து நம்மை வாழ்வின் பாதையில் வழிநடத்துவாராக. ஆண்டவர்